ஷோபன் ஓகே இப்போ பலகைய வந்து ஈனியால வெட்டி கொள்ளணும் ஷேப்பா எடுக்கிறது ஏன்னா இந்த சைட்லாம் உடஞ்சி டேமேஜ் ஆன ஆயிடுச்சா சுட்டியும் வந்து பலகைய வந்து ஒரு ஷேப்புக்கு வெட்டி கொள்ளத்துக்கா ஒரு நேருக்கு வர்றது வெட்டினாலே போதும் இதை செஞ்சுட்டு இணைக்காக வித்தியாசம்னு காணிலாததுக்கு செஞ்சிச்சு இப்போ எந்த பிரச்சனை இது இப்போ கனெக்ட் பண்ணணும் இப்படி ஏதாவது வச்சு கெட்டியா இல்லாட்டி எந்த செய்யுதுன்னு சொல்லி செய்தலைக்கு பிரச்சனை மொபைல் ஃபோன் வந்து ஓகே பின்ன பார்த்தா நினைச்சது அப்படின்ற கேஸ் ஒன்றும் இல்லை ஸோ இப்போ இது செஞ்சு முடிஞ்சு இதே மேல்மண்ட இன்னும் கொஞ்சம் சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கொள்ளும் இப்படி கனெக்ட் பண்ண பிறகு இதே இங்கால கனெக்ட் பண்ணிடிய பண்ண பிறகு இப்போ ஃபோன் வந்து இணைக்காக இப்படி ஒன்று அடிச்சு வச்சேன்னு தான் ஃபோன் அதில் நிப்பாட்டேலும் அதுக்கு நான் பார்த்து செய்தேன்னு சொல்லித்தான் ஸோ இந்த அளவுக்கு செஞ்சால் ஓகேன்னு விளங்கிய இருந்தேன்னு சொன்னாலும் நான் பார்த்து இதே விட கொஞ்சம் பெரிய ஒன்று எடுத்தேன்டா ஃபுல்லாக ஃபோனை வச்சிடறதுக்கு லேசாயிடுச்சு இந்த அளவுக்கு இதே அளவுக்கு இங்காலையும் வெட்டி கொள்ளிய இம்மட்டுக்கு வெட்டி கொண்டா இதால் ஈனை வெட்டிட்டேன்னு சொன்னால் அதுக்கு பிறகு இது ஈனைக்காக தோண்டிய அதே இன்னொரு லைன் உண்டுக்கு இம்மட்டுக்கு எப்பொண்டு வர அளவுக்கு தோண்டி அதுக்கு பிறகு இங்கால ஃபுல்லாகவே இது வந்து ஒரு இந்த அளவுக்கு மட்டும் இது வந்து ஒரு இந்த அளவுக்கு மட்டும் உள்ளுக்கு போய் திருகி வேண்டிய மாதிரிக்கு தோண்டிக்கொள்ளிய வெட்டி உள்ள இந்த கனெக்ட் ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய மாதிரி கரெக்டாக இந்த துண்டு இம்மட்டு வார இந்த துண்டு இங்கால வார இங்கால ஆணி ட்ரில்லிங் மிஷினை போட்டு ஆணி அடிச்சுட்டா சரி ஸ்ட்ராங் ஆகிடுச்சு ரைட் இதே எப்படி செய்தேன்னு சொல்லி பார்த்துடும் செஞ்சிச்சு இப்போ முக்கால்வாசி வேலை முடிஞ்சு இதை இதுக்குள்ளால கனெக்ட் பண்ணிய இது எங்களுக்கு வேண்டிய அளவு கனெக்ட் பண்ணிக்கொள்ள பிரச்சனை இல்லை இதை வந்து வெட்டி வச்சிச்சு ஈனைக்காம் சின்னோருக்கு எப்பொண்டு வச்சிச்சு ஈனைக்காம் வெட்டிச்சு இதை எப்படி கனெக்ட் பண்ணதுக்காண்டி சொல்லி இது இப்படி கனெக்ட் பண்ணிடலும் கீழுக்கு வந்து இது உடையாமிச்சது ஃபியூச்சரில் இது உடையாமிச்சதுக்காக வேண்டி இந்த பலகை தூண்டை வந்து இப்படி கனெக்ட் பண்ணிடு சாரி இப்படி கனெக்ட் பண்ணால் இது ஸ்ட்ராங் ஆகிக்கும் இப்போ இந்த இதுக்கும் இஃபிக்ஸ் சப்போர்ட் ஒட்டிய ஈனைக்கும் இஃபிக்ஸ் சப்போர்ட் ஒட்டிய ஈனைக்காகவும் இஃபிக்ஸ் சப்போர்ட் இங்கால் ஒட்டியாச்சு இஃபிக்ஸ் வந்து மொத்தமாக இந்த பலகை துண்டு எல்லாத்தையும் ஒட்டிக்கும் மேலதிகமாக இதுவரைக்கு வந்து ஒரு ஆணியன் அடிச்சிடி ஈனைக்கா ட்ரில் போட்டு இதுக்கு ஒரு ஆணியன் அடிச்சு வச்சிடி பேகி இந்த அடுத்து இஃபிக்ஸும் நல்லா டைட்டாக ஒட்டி வரும் 7 மண்டா இதுக்கும் ஆணியன் அடிச்ச பாக்கிய இந்த சின்ன ட்ரில் ஒன்று போட்டு சின்ன ஆணியன் அடிச்ச பாக்கிய சக்ஸஸ் ஆகிட்டா நல்லா ஆயிடும் ஸோ இஃபிக்ஸ் சப்போர்ட் ஒட்டினவரை நாளே தான் இந்த எல்லாத்தையும் ஒரு 12 ஹவர் பிறகு தான் செல்லும் இந்த ஸ்ட்ராங் எப்படி அந்த இஃபிக்ஸ் ஸ்ட்ராங் செல்ல வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை ஸோ ரைட் அடுத்த இஃபிக்ஸை போட்டு ஒட்டின பிறகு தான் ரிசல்ட் எந்த சொல்லி விளங்கும் இது வெட்டிச்சே வந்து எல்லாம் சக்ஸஸ் ஆகிடுச்சு ஃபோனை எல்லாம் வச்சு பார்த்தாச்சு இந்த கண்டு எல்லாம் செஞ்ச பிறகு இப்படித்தான் வாரு இன்னும் ஒட்டல இவருக்கு ஒரு ஐடியா வந்து இங்கால கொண்டு வச்சு அடிச்சா தான் உண்டு இல்லை கனெக்ட் பண்ணணும் இல்லாட்டி இஃபிக்ஸே போட்டு இவரே மொட்டையும் சாரி இந்த பக்கம் இஃபிக்ஸை போட்டு இவரே மொட்டைத்தான் ஈச்சது அடுத்த வந்து மேலால சரி வச்சு கனெக்ட் பண்ணணும் இல்லாட்டி வந்து இவரும் கலந்து வந்துடியா ஓகே அடுத்து எல்லா வேலையும் முடிஞ்ச பிறகு கடைசிக்கு இஃபிக்ஸ் எவ்வளோ ஸ்ட்ராங் ஒட்டிச்சுன்னு சொல்லி பொருளை செக் பண்ணி பார்த்துக்கலாம்
ஓகே, இப்போ ஃபிக்ஸை போட்டு ஒட்ட தைச்சிடலாம். ஓகே, ஆணி போட வேண்டிய இடமெல்லாம் போட்டிருச்சு, ட்ரில் பண்ண வேண்டிய இடம் ட்ரில் பண்ணிருச்சு. ஓகே, இப்போ ஃபிக்ஸை போட்டு ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஃபிக்ஸை கலக்கியது இதிலே கலக்கும். ஓகே, எங்களோட வேலைக்காரியா முனவர் நிச்சு. முனவர் எல்லாத்தையும் ஒழுங்காக வச்சுக்கோ. ஃபிக்ஸை போட்டு கலக்கி அதை பார்த்து இந்த கம் டப்பா வரையா.
ரைட், இப்படி தான் கடைசி ஃபைனல் இது. ஸோ ஒன்ஸ் இது காஞ்ச பிறகு ஃபோனோட கனெக்ட் பண்ணி பார்த்தோன்னா எப்படியும் ஸ்ட்ராங்காக ஆகிச்சோ இல்லையோன்னு சொல்லி காய வச்சு இப்போ எப்படியும் ஒரு 24 hour வச்சோணும்.